ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட பாசன தேவைக்காக தேனி வைகை அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி முதல் 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் வைகை ஆறு முழுவதும் தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், தொடர்பான விவரம். வைகை பாசனத்திற்காக ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் பாசன தேவைக்காக தேனி வைகை அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி முதல் 3000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இந்த தண்ணீர் இந்த வைகை ஆற்று, குறிப்பாக மதுரை வழியாக செல்லக்கூடிய இந்த தண்ணீர் என்பது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சுட்டெரித்த வெயிலின் காரணமாக வைகை ஆற்று முழுவதுமாக வறண்டிருந்த நிலையில் இந்த தண்ணீர் முழுவதுமாக தற்போது வைகை ஆற்றில் நிரம்பிக் கொண்டு இரு கரைகளுக்கு கொண்டு செல்கிறது. குறிப்பாக வருகின்ற 14ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற நிலையில் தொடர்ந்து இந்த தண்ணீர் வைகையாற்றில் செல்லக்கூடிய இந்த காட்சி என்பது முழுவதுமாக ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக வைகையாற்றில் தெரிகிறது. இதனால் இந்த வைகையாற்றை ஏராளமான பொதுமக்கள் இன்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த தொடர்ந்து இந்த மழையும் இந்த வைகை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரிடம் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் வெள்ளம் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் வைகையாற்றில் அருகில் வருவதோ குளிப்பதோ அல்லது கால்நடைகள் உள்ளே இறக்குவதோ கூடாது என்று ஏற்கனவே பொதுப்பணித்துறையின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்னும் மழை பெய்தால் தொடர்ந்து கோடை காலத்தில் வைகை ஆற்றில் தண்ணீர் செல்லக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.